இங்க சமையலுக்கு காய்கறி அரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு நைட்டி வித்தவங்க காசு இருந்தா அனுப்பிவிட சொல்றாங்க. சோ இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி போன மாசம் அனுப்பின நைட்டி நர்மதான்ற நம்பருக்கு திரும்பவும் காசு அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. அவரும் அனுப்பி விடுறாரு. இதே மாதிரி எல்லாத்துக்குமே காசு அனுப்பி விட சொல்றாங்க. அவருமே பொறுமையா அனுப்பி விடுறாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு 2000 ரூபாய் பணம் மட்டும் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவரு அவனுக்கு அக்கௌண்ட்ல பணத்தை அனுப்பி விடுற, நீயே எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு கத்துக்கோ, நானும் உனக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இவங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுறாங்க. நீ 1000 தடவை தப்பு பண்ணாலும் நான் கத்து தர ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அடுத்த நாள் நைட்டி விக்கிற பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுமே இந்த மாதிரி புருஷன் கிடைக்க ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க கத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இவங்களும் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கத்து கொடுக்க சொல்றாங்க. அவருமே ரொம்பவும் பொறுமையா கத்து கொடுக்குறாரு. இதை கத்துக்கிட்ட பிறகுதான் இவ்வளவு ஈஸியானதை நான் ஏன் இவ்வளவு பயந்துட்டு இருந்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் இவங்க ஹஸ்பண்ட் பெரியப்பா பையன் சொல்லி எல்லாருக்குமே ₹1 அனுப்பி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நைட்டி விக்கிற பொண்ணுகிட்டயும் சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு 3000 ரூபாய் பணத்தை அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு நம்பரை சொல்றாரு. இவங்களும் நம்பரை டைப் பண்ணி அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி அனுப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களுமே அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் வீட்டுக்கு வந்து அவங்க போனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் வேற யாருக்கும் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதை கேட்டதுமே இவங்க இதுக்கு தான் நான் எதையுமே கத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா இவர் ரொம்பவும் பொறுமையா பயப்படாத, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாப்பான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. அவருமே செக் பண்ணிட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு பயம் போக மாட்டேங்குது. பின் நம்பர் கூட மறந்து போகுது, எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்பதான் இவங்க மேரேஜ் டேட்டை பின் நம்பரா மாத்தி இனிமேல் உனக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லிட்டு மாத்தி தராரு. முதல்ல நான் உனக்கு 2000 ரூபாய் பணம் அனுப்புறேன், அதை வச்சு நீ அனுப்ப பழகிக்கோ. ஒருவேளை நான் இல்லாம போனா கூட இந்த உலகத்துல நீ தனியா வாழ பழகிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லி தரேன்னு சொல்றாங்க. அது கேட்டதுமே இவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் ஒரு கடை கூட்டிட்டு போய் பொருள் வாங்கினதுக்கு பணத்தை அனுப்ப சொல்றாங்க. இவங்களுமே பயத்தோட அனுப்புறாங்க. அது சென்டான சத்தத்தை கேட்டதுமே இவங்களுக்கு பயம் போகுது. ரொம்ப சந்தோஷமாகறாங்க.